الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أوليات العلم والعمل والدعوة மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, இந்த மூன்று விஷயங்களிலும் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய, முன்னுரிமை தரப்பட வேண்டிய கல்வியைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கிறோம். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய மிக முக்கியமான மாணவர் ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா அவர்களுடைய இந்த புத்தகம் அவ்வலியாத்துல் இல்மி வல் அமலி வத்தாவா, இல்முடைய, அமலுடைய, தாவாவுடைய முன்னுரிமைகள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடம் நம்முடைய அமல்களுக்கான பிரதிபலன், கூலி பற்றிய ஆயாத்துகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹு தஆலா கூறுகிறான், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். சொர்க்கத்தில் அவர்களை நோக்கி, சொர்க்கவாசிகளை நோக்கி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குலு நீங்கள் உண்ணுங்கள், வஷ்ரபு நீங்கள் விரும்பியதை பருகுங்கள், ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன் நீங்கள் செய்த நன்மையான காரியங்களுக்காக இந்த சொர்க்கத்தில் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக என்று சொல்லுகிறார். 52வது சூராவுடைய 19வது ஆயா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வனூது அன் தில்குமுல் ஜன்னஹ் ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகத்தான் இந்த சொர்க்க சோலைக்கு நீங்கள் வாரிசாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சப்தமிட்டு சொர்க்கத்திலே சொல்லப்படும், அழைக்கப்படும். மறுமை நாளில் மக்கள் அழைக்கப்பட்டு அந்த சொர்க்கத்திலே தங்க வைக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி, இந்த பூமியில் நீங்கள் செய்த நல்ல அமல்களுக்காக இதனுடைய வாரிசாக, இதனுடைய உரிமையாளர்களாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். 7வது சூரா 43வது ஆயா. ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹாரு லஹும் ஃபீஹா மா யஷாஊன் கذلك يجزي الله المتقين الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون. அந்த வீடு, சொர்க்கத்தின் வீடு, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சோலை, சொர்க்கத்தின் சோலை. அங்கே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கு சொர்க்கவாசிகள் அவர்கள் விரும்பியதையெல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும். என்ன விரும்புகிறார்களோ அதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். இது அல்லாஹை பற்றி அச்சத்தோடு தக்வாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி. இப்படிப்பட்டவருடைய உயிர்களை இந்த உலகத்தில் மலக்குகள், அதாவது உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் எடுக்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முத்தகீன்கள், முத்தகீன்களுக்கு நல்ல மரணம் உண்டு. ஆகவே அவருடைய உயிர்கள் எடுக்கப்படும் போது அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற நிலை இருக்கும். அப்பொழுது அவர்களை நோக்கி அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம், ஈடேற்றம், நிம்மதி உண்டாவதாக. நீங்கள் நற்செயல் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 31, 32 ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆக சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படுகிற காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த, இந்த பூமியில் செய்த நல்ல அமல்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதன்
நீரருவியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள் கொடுக்கப்படும். அவருடைய உயிர்கள் எடுக்கப்படும் போதே மலக்குகள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், நீங்கள் செய்து கொண்ட நல்ல அமல்களுக்காக சொர்க்கத்திற்கு போங்கள் என்று சொல்வார்கள்.